இன்னைக்கு பிக் பாஸ்ல டே 3ங்க ஃபுல் டே என்ன நடந்ததுன்னா வெறும் சண்டைகள் தான் மெயினா. அதுல விஜே பார்வதி அண்ட் சுபீக்ஷா அவங்களோட சண்டைகள் தான் மெயினா போயிட்டு இருந்தது. அதுல விஜே பார்வதி சைட்ல திவாகர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருந்தாரு. ஆனா விஜே பார்வதி அவங்க சொன்ன ரீசனிங் நேத்து சுபீக்ஷா சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா முதுகு வலிக்குதா, அதே மாதிரி கண்ணாடி போடணும் அப்படின்னு சொன்னதெல்லாம் தப்பா இருந்தா கூட, அவங்க சார்ட் பண்றதுக்கு வந்தா கூட விஜே பார்வதி அதை அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. எனக்கு அது ரொம்ப அதை லென்த்தியா அதை இழுத்துக்கிட்டே போன மாதிரி இருந்தது. அது விச் இஸ் நாட் குட் ஆக்சுவலா. என்னோட கருத்து அது தோ சுபீக்ஷா கொஞ்சம் நக்கலும் இதுவுமா பேசியிருந்தாலும் அவங்க கொஞ்சம் இறங்கி வந்தா கூட எல்லாரும் அவங்க அட்வைஸ் பண்ணாலும் முடியாது அப்படின்னு சொல்றது பிக் பாஸையும் அவமதிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டில் அப்போ ஏதாவது டாஸ்க் பண்ணி தானே ஆகணும். அதை பண்ண மாட்டேன்னு சொன்னா அது எப்படி? அதுல அந்த ரகலையில நம்ம ஆல்ரெடி இதை பத்தி பேசியிருக்கோம். கேமி ஏன்னு திவாகர் சொல்ல அவரு திவாகர் ஃபுல் அண்ட் ஃபுல் விஜே பார்வதிக்கு தான் சப்போர்ட் ஆகியிருக்காரு. மிச்ச எல்லா ஹவுஸ்மேட்ஸும் ஓரளவுக்கு சரி இவங்க சுபீக்ஷா பேசினாலும் விஜே பார்வதி ஒத்தே போக மாட்டேங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஹக்கெல்லாம் பண்ணி ஒத்து போயிட்டாங்க. அப்புறம் திருப்பியும் அதே முதல் பரோட்டாலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. நான் இப்படி தட்டுவேன் அப்படி தட்டுவேன். ஸோ எனக்கு அது அட்வைசபிளா தெரியல. அதே மாதிரி மார்னிங் டாஸ்க்கும் இன்னைக்கு நடந்தது. அதுல யார் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவாங்க, யார் டைட்டில் வின் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வச்சுருந்தாங்க. அதில் நோட்டபுளாக ஆதிரை விஜய் பார்வதி தான் ஃபர்ஸ்ட் எவிக்ட் ஆவாங்க. அதுக்கு ரீசனிங் சொன்னதும் நிறையா நல்லா இருந்தது. நிறையா பேர் பிரவீன் காந்தியை சொன்னாங்க எவிக்ட் ஆவாங்க ஃபர்ஸ்ட்ன்னு சொன்னாங்க. சில பேர் திவாகர் சொன்னாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேர் சபரி தான் டைட்டில் வின் பண்ணுவாருன்னு சொன்னாங்க. எனக்குமே சபரி சோஃபார் கொஞ்சம் ப்ராமிசிங் கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஆதிரை, சபரி, அரோரா கூட கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்ல. அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்தது. மார்னிங் சாங் திலீப ராஜான் சிம்புவோட பாட்டு போட்டாங்க. இதை தவிர சபரி ஏன் இன்னொன்று என்னன்னா நைட்டு ஃபுல்லாகவே அவர் உட்கார்ந்துருந்தாரு தண்ணி கோசரம் தூங்காம. ஸோ அந்த இதெல்லாம் ஓரளவுக்கு ஒர்க் ஹார்ட் பண்றாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருந்தது. அதை தவிர இன்னைக்கு கேப்டன்ஷிப் வேற டாஸ்க் வச்சிருந்தாரு பிக் பாஸ், பொங்குதேன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த இதெல்லாம் முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தான் ஹைலைட்ஸ் மெயினா. இது 33 மினிட்ஸ்ல நம்ம ஹைலைட்ஸ் பார்க்குறோம். நம்ம இதெல்லாம் தான் இன்னைக்கு மேஜராக நடந்தது. ஸ்டோரி டெல்லிங் இன்னைக்கு 3 பேர் சொல்லணும். ஆனால் அது நடக்கலை. எல்லாருமே தூங்க போயிட்டாங்க. ஆல்ரெடி இந்த சுபீக்ஷாவோட விஜே பார்வதியோட சண்டேலேயே ஃபுல் டே போயிடுச்சு. இன்னைக்கு வேற எதுவும் மேஜராக நடக்கலை. இதை தவிர மார்னிங் டாஸ்க் அண்ட் கேப்டன்ஷிப் டாஸ்க்கை தவிர்த்து. ஸோ இன்கேஸ் நீங்கள் பார்க்காதவங்க இதுதான் மெயினாக நடந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.